நீங்கள் ஒரு சிவன் பக்தரா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி பக்கத்தில் இருக்க திருவதிகை வீரட்டானேஸ்வரர் கோவிலில் தாங்க இந்த இடம் இருக்குது. சிவலிங்கங்களில் எத்தனை இருக்கு பாருங்கள். ஸோ இந்த கோவிலினுடைய பின்பக்கத்தில் ஒரு பெரிய மண்டபத்தில் இருக்க அனைத்து சிவலிங்கங்களையும் இந்த இடத்துல வந்து காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க. நம்ம திருவண்ணாமலையில் அஷ்டலிங்கம் கேள்விப்பட்டிருப்போம். இன்னும் நிறைய இடங்களில் நீங்கள் பல விதமான லிங்கங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த இடத்துல அனைத்து லிங்கங்களும் இந்த இடத்துல வந்து பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த கோவிலுக்கு வந்தீங்க அப்படின்னா ஒரு தடவை இந்த இடத்த வந்து பாருங்கள். இந்த திருவதிகைக்கு எப்படி வரணும் அப்படின்னா, நீங்கள் சென்னையிலேருந்து வரீங்க அப்படின்னா பண்ருட்டி வந்துட்டிங்கன்னா பண்ருட்டியிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த திருவதிகை இருக்குது. திருவதிகை ஊருக்குள்ளே அந்த வீரட்டானேஸ்வரர் கோவில் இருக்குது. நீங்கள் பண்ருட்டி வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து ஆட்டோ ஒரு 100 ரூபா கொடுத்தீங்கன்னா திருவதிகை கோவிலுக்கே கொண்டு வந்து விட்டுருவாங்க. சப்போஸ் நீங்கள் ட்ரெயினில் வரீங்க அப்படின்னா பண்ருட்டி ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் நிற்கும். காலையில் சென்னையிலேருந்து 8:15 கிளம்புற அந்த சோழன் எக்ஸ்பிரஸில் வந்தீங்க அப்படின்னா பண்ருட்டி ஸ்டாப்லேயே வந்து ட்ரெயின் நிற்கும். அது அங்கே இறங்கிட்டிங்கன்னா அங்கேருந்து நீங்கள் இந்த திருவதிகைக்கு ஈஸியாக வந்துடலாம். சப்போஸ் வெளியூர்கள்லேருந்து கும்பகோணம், இப்படி திருச்சி, மதுரை இந்த சைட்லேருந்து நீங்கள் பண்ருட்டி வழியாக போகிறீங்க அப்படின்னா பண்ருட்டிலேருந்து நீங்கள் கிழக்கு நோக்கி வரணும். கிழக்கு நோக்கி ஒரு 2 கிலோமீட்டரில் அந்த திருவதிகை இருக்குது. சப்போஸ் பாண்டிச்சேரி, கடலூர் இந்த பக்கத்தில் இருந்து வரீங்க அப்படின்னா கடலூர்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருவதிகை இருக்குங்க. ஸோ வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இந்த திசையில் போகும்பொழுது மறக்காமல் இந்த வீரட்டானேஸ்வரர் கோவிலை தரிசனம் பண்ணுங்க. ரொம்ப பிரசித்தி பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கோவில். நீங்கள் ஏற்கனவே இந்த கோவிலுக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கோவிலை பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் கோவில்கள் மற்றும் சுற்றுலாத்தலங்களை பற்றின வீடியோக்கள் நிறைய பார்க்கணும் அப்படின்னா நம்ம வில்லேஜ் ஊர்வலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றிங்க.